Hey guys, welcome back to our channel. If you are first time பார்க்குறீங்க அப்படினா என்னோட நேம் தரணி and இதுதான் நீங்க first time நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு அந்த bell button-ஐயும் press பண்ணிடுங்க. அப்பதான் next time நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு notifications வரும். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த லுக் தான் நான் எப்படி கிரியேட் பண்ணது உங்ககிட்ட காட்டிட்டேன். So இந்த லுக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி நினைக்கிறேன். and இந்த brush set யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிருக்கேன். பட் எல்லாமே அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் மேக்கப் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் நான் வாஷ் பண்ணலை, அதனால எல்லாமே அழுக்காக இருக்குது. எனக்கு வந்து ஸ்பஞ்ச் மட்டும் கொஞ்சம் அந்தளவுக்கு பிடிக்கல. நான் பிளெண்ட் பண்ணும் போதே அந்த ப்ராடக்ட் அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நைக்காவோட இந்த லிப் க்ரஷ் லிப் பாம் எடுத்திருக்கேன். இதனோட ஃப்ளேவர் வந்து சாக்லேட். இது நான் கொஞ்சமாக எடுத்து என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ளம்மோட டோனர் எடுத்து என் ஃபேஸ்க்குள்ள ஸ்க்வெட்ச் பண்ணிக்கிறேன். அது என்னோட ஸ்கின்குள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் டைம் விட்டுக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஸ்கின்னில் நல்லா செட் ஆகுன்றதுனால எப்போவுமே நம்ம பேஸ் ஃபார்ம் பண்ணும் போது கொஞ்சம் நேரம் டைம் விட்டோம் அப்படின்னா பேஸ் நல்லாவே ஃபார்ம் ஆகும் அழகாக. நெக்ஸ்ட் வந்து பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அப்படின்றதுனால எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இந்த மாய்ஸ்சரைசர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா கொஞ்சம் மினிமலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆனால் எல்லாருமே தாராளமாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லாக்மியோட அப்சல்யூட் பிளர் ப்ரைமர் எடுத்து என் ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு ஓப்பன் போஸ் இருக்கோ, ஆயில் செக்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் வரைக்கும் நான் அப்ளை பண்ணி ஸ்மூத்தாக அதை என் ஸ்கின்குள்ளே தள்ளிக்கிறேன். ப்ரைமர் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம ஸ்கின்க்கும் நடுவில் ஒரு பேஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதை வந்து அன்பேக் பண்ணி அப்படியே ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இப்படி தான் இருக்குது. உள்ளே வந்து 4 செட் ஆஃப் ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ரஷ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கரெக்டாக இங்கே செட் பண்ணலாம், இப்படி கரெக்டாக இருக்கும், இப்படி அழகாக செட் பண்ணிக்கலாம். அதனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதுவுமே அண்டர் ஐலாம் கரெக்டாக குட்டியாக இருக்குது, இப்படி செட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. லைக் ப்ரஷஸ் வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணி ஃபுல் மேக்கப் நம்மளால் போட முடியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அண்ட் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹெவி மேக்கப் தான் போட போகிறேன். லைக் ஹூடா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ கவரேஜ் எனக்கு வேணுன்றதுக்காக நான் ஹூடா ஃபவுண்டேஷன் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஹூடாவும் மேக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஹூடா வந்து ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் மேக் வந்து நமக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து டோஃபி ஷேட் தான் இருக்குது என்கிட்ட. இது என்னோட டார்க்கர் ஷேட். ஸோ அதனால் நான் மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். NC25 இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் ஃபேஸை வந்து கலர் கரெக்ட் பண்ணிட போகிறேன். ஐப்ரோஸ் அதெல்லாம் முடிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் முடிச்சிடுறேன். ஐப்ரோஸ்க்கு எப்பயும் போல் மிஸ்க்ளாரோட இந்த ஐப்ரோ கேக் எடுத்திருக்கேன். ஐப்ரோஸ் ப்ரஷ் அதில் இல்லாததுனால இதில் கொடுத்துருக்க இந்த ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பூலி வச்சு நல்லா ஈவனாக கோம் பண்ணிவிட்டு எப்பயும் நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். எப்பவுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும் போது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா மொத்த ப்ராடக்ட்ஸையும் கொண்டு போய் ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணும் போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப வியர்டாக தெரியும். அந்த மாதிரி பண்ணாமல் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போய் சென்டரில் ஃபிக்ஸ் ஆகும். தென் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணிவிட்டு கோம் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக நேச்சுரலாக தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா டார்க்காக பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா புல் லுக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஐப்ரோஸும் இன்றைக்கி போல்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த சைடும் பண்ணியிருக்கேன். ஸோ ஐப்ரோஸ் டன். இப்போ ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எலேகளோட பியூர் பேஜ் இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன்.
இது வந்து என்னோட லைட்டர் ஷேட், நம்ம கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுனால இந்த ஷேட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த ஷேட் எடுத்தேன். அதில் ஐப்ரோ க்ளீன் பண்ணவும் ப்ரெஷ் இல்லாததுனால நான் என்னோடய ப்ரெஷ் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மட்டும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவி மேக்கப் போடுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டெப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து ரொம்ப போல்டாக டிஃபைன்டாக தெரியும். நம்ம செல்ஃப் க்ரூமிங் பண்ணும் போது கண்டிப்பாக நம்மளோட ஐப்ரோஸ் போல்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கும். மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. சிம்பிள் மேக்கப் ஓகே அப்படின்னா இந்த ஸ்டெப் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக இதுலேருந்து இந்த ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது வந்து டியூலக்ஸ் க்ரீஸ் ப்ரஷ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது நம்ம வந்து கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து செட்டிங் ப்ரஷ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது எடுத்துக்கிறேன். இன்றைக்கி செட் பண்ணுறதுக்கு வந்து கே பியூட்டியோட லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். பனானா பவுடர் இது ரொம்ப கொஞ்சமான அமௌண்ட்டாக எடுக்கிறேன். ஜஸ்ட்டு செட் பண்ணுறதுக்காக. நான் ரொம்ப கேக்கியாக ஆக்க விரும்பலை. மினிமலான ப்ராடக்டில் ஒரு பிரைட் லுக் பண்ணுவோம் நம்ம. இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து இன்றைக்கி ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப்ஸ்டிக் பேலட் எடுத்திருக்கேன். இதிலேருந்து இந்த பிங்க் ஷேட் எடுத்து என்னோட கட் க்ரீஸில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இப்போ இந்த கண்ணுக்கு நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு கன்சீலர் பிளெண்ட் பண்ண அதே ப்ரஷ் தான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிக்விட் கிளிட்டர் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். இதனோட ஷேட் வந்து சாம்பன் 03. அந்த ஷேட் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதனோட ப்ரஷ்லேயே நான் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் கரெக்டருக்கு எலேகலோட இந்த ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்துட்டேன். இதனோட ஷேட் வந்து நார்மல் ஆரஞ்ச் கரெக்டர் தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் என்னோடய வாயை சுற்றி எனக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு மீடியம் பேஜ் எடுத்துக்கிறேன். அதே எலிகல் ப்ரோ கன்சீலர்லேருந்து. ஸோ இப்போ நான் இங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே என்னோட ஷேட் கன்சீலர் எடுத்து அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் ஆரஞ்ச் கரெக்டரையும் நம்ம ஷேட் கன்சீலரும் மிக்ஸ் பண்ணி கூட
அந்த ஷேட் கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஃபவுண்டேஷன் போனோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் மேலே வந்து ஆரஞ்சாக தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டாக ஸ்டெப் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டெப் நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு லைட்டாக இருக்குது, டார்க் சர்க்கிளாக லைட்டாக இருக்குது அப்படின்னா வெறும் கன்சீலர் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் வந்துட்டேன். ஃபவுண்டேஷன் மிக்சிங் அண்ட் அப்ளை பண்ணுறது அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் என்னால் இதை ஆட் பண்ண முடியல. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷனும் ஹூடாவோட மேட் லிக்விட் ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹூடா வந்து டோஃபி ஷேட், மேக் வந்து 225 ஷேட், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிவிட்டு அது ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டிங்க்கு க்ரீம் பீச் எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் என் ஃபேஸ் ஹைலைட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் என்னை விட லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டெப் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். என் கண்ணுக்கு கீழே அண்ட் என்னோடய நோஸ் பிரிட்ஜ், என்னோட தலைக்கு மேலே அண்ட் என்னோட சின் அங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே எங்கெல்லாம் நம்மளுக்கு போன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும். அண்ட் நான் இப்போ பண்ணுற ஸ்டெப் இது எதுக்காக அப்படின்னா என்னோட சீக்ஸ் வந்து ரொம்ப பல்ஜியாக இருக்கும், இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நல்லா கான்டோர்டாக காட்டுறதுக்காக தான். கான்டோருக்கு வந்து அதே எல்லைகள்லேருந்து இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து டோஸ்ட். என்னோட ஃபேஸை ரிவர்ஸ் கான்டோர் பண்ணதுக்கப்புறமா நான் ஆக்சுவல் கான்டோர் பண்ணிக்கிறேன். என்னை விட டார்க்கர் ஷேட் எடுத்து என் ஃபேஸில் எங்கெல்லாம் நான் வந்து கான்டோர்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினாக என்னோட சீக்ஸ் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட நோஸில் கொஞ்சம், என்னோட சின்ஸில் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் கான்டோர் மட்டும் பண்ணுறதை விட ரிவர்ஸ் கான்டோரும் சேர்த்து பண்ணும்போது நம்ம ஃபேஸ் இன்னுமே நல்லா ஸ்கல்ப்டடாக தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹெவி சீக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ரஷ் செட் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ரஷ் செட் செம்ம ஹோத்தி. ஸோ அதனால் நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேணும்னும் போதே நான் அதை கார்ட்டில் போட்டு வச்சிட்டேன், விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டேன். அண்ட் அது எப்போ வந்து ஆஃபரில் வந்துச்சோ அப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1200, 1400 அந்த மாதிரி இருக்குது. பட் நான் வந்து 499, 599க்கு தான் வாங்கினேன். சாரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் இதுன்னு இல்லை, எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும், நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டும் நம்ம வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸை செட் பண்ணிடலாம். செட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி கே பியூட்டியோட பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ அதிலிருந்து அந்த குட்டி ப்ரஷ் எடுத்து என்னோட கண்ணு கீழே செட் பண்ணுறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட வாய்ஸ் எங்கெல்லாம் குட்டி குட்டி பார்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் இந்த குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மற்ற பிளேஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ப்ளஷ் போட போகிறேன். ப்ளஷ்க்கு வந்து எல்ஏ கலர்ஸோட இந்த பேலட் எடுத்துருக்கேன், சோ சீக்கி அப்படின்னு. இதில் வந்து இந்த பிங்க் எடுத்துக்கிறேன். ஹைலைட்டருக்கு மேக்கோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோட ஐ பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து லைனர் போடணும். லைனருக்கு வந்து இன்னைக்கு மெப்ளினோட கொலாசல் லைனர் எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி சுகரோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நியூடாக்க மெப்ளினோட சென்சேஷனல் லிக்விட் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுகரோடது அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து மெப்ளினோட அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதோட சென்டரில் ஜஸ்ட் இது வைக்க போகிறேன். மஸ்காராக்கு வந்து இன்னைக்கு கொலாசல் வாட்டர் ப்ரூஃப் மெப்ளின் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு தென் நம்ம லேஷஸ் போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த லுக் டன். ஸோ இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா இருக்குது. மெயினாக இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்ணு கீழே செட் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த குட்டி ப்ரஷ்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணு கீழே அந்த குட்டி குட்டி ஃபைன் லைன்ஸ்லாம் இருக்கும். நம்ம பிரைட்ஸ் கண்ணு கிட்ட இருக்கிறவங்க அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி குட்டியாக இருந்தது அப்படின்னா கண்ணு கிட்ட போகலாம். அவங்க கரெக்டாக மேலே பார்த்தாங்கன்னா கரெக்டாக நம்ம செட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த ப்ரஷ் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான் இதில் போட்டிருக்கேன். பட் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். நல்லா தான் அப்ளை ஆயிருக்கு. பட் அப்படியே குத்துது. நம்ம இப்படி டேப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே குத்துது. அண்ட் இந்த ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஷேடோ பிளெண்டிங்கும் நல்லா இருக்கு அண்ட் கன்சீலிங் பிளெண்டிங்கும் நல்லா இருக்கு. ரெண்டுத்துக்குமே இந்த ப்ரஷ் வந்து சூப்பராக இருக்கு. இது வந்து ரியல் ப்ராடக்டா இல்லை ஃபேக் ப்ராடக்டான்னு கூட எனக்கு தெரியல. நான் 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். 499 வாங்கினேன். ரொம்ப ஆஃபர் டவுன் ஆச்சு, ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆச்சு. அப்போ டக்குன்னு ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அப்போ தான் வாங்கினேன். இப்போ வந்து 1200 நினைக்கிறேன். இன்றைக்கி செக் பண்ணும்போது 1200 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நீங்களும் வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா. அண்ட் எப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு ஆர்டர் போட்டிருக்கேன். நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்ல வேறு எதுவும் இல்லை. அண்ட் ரிசல்ட்லாம் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. சிலது மட்டும் குத்துது. ஸோ அவ்வளோதான். கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதெல்லாம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வாய் ரொம்ப ரோல் ஆகுது, அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு வந்து இந்த லுக் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் நிறைய ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then it's bye bye from Dharani. Bye.